நல்லாட்சி தொடர பிரிந்து சென்றவர்கள் இணைந்து செயல்பட வேண்டும் என்று முதலமைச்சர் பழனிசாமி அழைப்பு விடுத்துள்ளார். கோவை மாநகர மாவட்டம் மேட்டுப்பாளையம் நகர காரமடை ஒன்றிய அம்மா பேரவை சார்பில் அதிமுக நிறுவனர் எம்ஜிஆர் நூற்றாண்டு விழா மற்றும் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. இதில் நலத்திட்ட உதவிகள் வழங்க வந்த முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமிக்கு மேளதாளத்தோடு வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் பழனிசாமி, தமிழகத்தில் ஆட்சியை பிடிப்பது எவ்வளவு கடினம் என்று பிரிந்து சென்றவர்களுக்கு தெரியும் என்று கூறினார். அவர்கள் இணைந்து செயல்பட தாம் அன்போடு அழைப்பதாகவும் அவர் தெரிவித்தார். வெளியே சென்றவர்களும் அம்மாவுடைய உழைப்பால் பதவி பெற்றவர்கள் என்பதை இந்த நேரத்தில் எண்ணி பார்க்க வேண்டும். ஆகவே இன்றைக்கு மக்கள் அம்மாவை நம்பி வாக்களித்திருக்கின்றார்கள். ஆகவே அவர்கள் எண்ணி பார்த்து மாண்புமிகு இதயம் புரட்சித் தலைவி அம்மாவுடைய ஆட்சிக்கு ஆதரவை அளிக்க வேண்டும். அம்மாவுடைய ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது, இணைந்து செயல்பட வேண்டும் என்று அன்போடு இந்த மக்கள் வெள்ளத்திலே அவர்களை வேண்டுகோளாக வைக்கின்றேன். ஆகவே இன்றைக்கு ஒரு ஆட்சி வருவதற்கு எவ்வளவு கஷ்டப்பட வேண்டும் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். சாதாரண விஷயம் அல்ல. இந்தியாவிலேயே 3வது பெரிய மாநிலமாக இருப்பது தமிழகம். அதை எவ்வளவு பெரிய தமிழகத்தை கட்டி காத்த 20 தலைவர்கள் இந்த ஆட்சியும் கட்சியும் வழிநடத்தி சென்றவர்கள். ஆகவே அவருடைய திட்டங்களை நாட்டு மக்களுக்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என்று சொன்னால் அனைவரும் ஒன்றோடு இருந்து பணியாற்றினால் தான் முழுமை பெறும். ஆகவே பிரிந்து சென்றவர்கள் இணைய வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்வதோடு, அப்படி இதே புரட்சித் தலைவி அம்மாவுடைய செல்வாக்கால் வெற்றி பெற்றவர்கள் இந்த தொகுதியிலே பல்வேறு வாக்குறுதிகளை தந்திருப்பார்கள். அந்த வாக்குறுதியெல்லாம் நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால் ஆட்சி செயலோடு இணைந்து இருந்தால்தான் அந்த திட்டங்களை நிறைவேற்ற முடியும்.